யானை இழைச்சதுன்னா எறும்பெல்லாம் அறிவுரை சொல்லுமா? உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புரியுதா? போ, நல்ல ஒற்றனை ஒருத்தனை கண்டுபிடி. சரி ராணியம்மா. அதுக்கப்புறம் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க. வீரா கிட்ட கூட இத பத்தி நான் சொல்ல மாட்டேன். என்ன ஆச்சு? ஏதாவது பேசு. நீ சொல்லு, உனக்கு ராத்திரி எப்படி போச்சு? என்ன ரொம்ப காதலிக்கிறல? உன்னுடைய காதல் என்ன சுத்தி காடு முழுக்க இருந்துச்சு. உண்மையை சொல்லவா? ராத்திரி எனக்கு தூக்கமே வரல. ஆமா, அவ வந்திருந்தா. கனவுல நீ வந்த. சம்பா வந்தத என் நினைவுகள்னு சொல்றியா? நடந்து முடிஞ்ச ராத்திரிய மறந்து போயிட. அப்புறம் ஒரு இளவரசி மாதிரி தயாராக அம்மா தர்பாருக்கு வர சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட. எனக்கு பசிக்கல, சடங்குலயே வயிறு நிறைஞ்சிருச்சு. ஏதாவது சொன்னியா? பசிக்கல, காட்டுல பழம் சாப்பிட்டேன். என்ன பழம்னு தெரியல, ஆனா வயிறு நிறைஞ்சிருச்சு. ரொம்ப விசித்திரமான பழம், பார்க்கவும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா அதோட குணமே வேற. அதுதான் விஜயநகர மண்ணோட மகிமை. ரொம்ப சக்தி வாய்ந்த மண். சரி, அதெல்லாம் விடு. நீ தயாராரு, நாம கிளம்பணும். புரிஞ்சுதா? பாட்டு பாடுவேன், பாத்திரம் கழுவேன், சமையல் பண்ணுவேன், நடனம் ஆடுவேன், எல்லாமே நான் பண்ணுவேன். செஞ்சு காட்டவா? தா தையா தையா தைய தை, தா தையா தையா தைய தை, தா தையா. வீராவோட மிகச்சிறந்த மாயாவி நான். இன்னைக்கு அந்த ராணிக்காக இவளுங்க பண்ற கூத்தையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இவ காலை உடைச்சிடலான்னு ஆத்திரமா வருது. போது நிறுத்த. நீ இப்ப நீ ஆரம்பிக்கலாம். சத்தாக்ஷி, அரண்மனையில பணியாளர்களுக்கு ஏதோ போட்டின்னு நினைக்கிறேன். அப்படியா? நானும் சமையல் பண்ணுவேன், பாத்திரம் கழுவுவேன், உங்க கைய பிடிச்சு விடுவேன், உங்க காலை பிடிச்சு விடுவேன், உங்க முடிய இல்ல உங்க தலைய கூட பிடிச்சு விடுவேன்னு சொல்ல வந்தேன். நான் வேணா பிடிச்சு கட்டவா? அதாவது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒண்ணும் நல்ல வாய்ப்பு இல்ல. நமக்கு நாமே கேடு வச்சுக்கிறோம். அங்க யாருன்னு பாத்தியா? இவளுங்க 2 பேரும் வீராவை தேடி விஜயநகருக்கே வந்துட்டாங்களா? நில்லுங்க, நில்லுங்கன்னு சொன்ன. என்னாச்சு? அவ எங்க? அவளுக்காக ராத்திரி பூரா தவிச்ச? அவ வந்துட்டு இருக்கா. அம்மா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அவ நம்ம அரண்மனையில 2 வாரம் தான் இருக்க போறா. அவ நம்ம எதிரி. அவளை எதுக்கு தர்பாருக்கு வர சொன்னீங்க? மக்களுக்காக. நீ அவளை கல்யாணம் பண்ணி அழைச்சுக்கிட்டு வந்திருக்க. மக்கள் அவளை விஜயநகர இளவரசியா பாக்குறாங்க. அன்ப வெல்ல யாராலையும் எதாலையும் முடியாது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அன்ப அன்பால வெல்லணும். உனக்கு தான் அது நல்லா தெரியுமே. அப்படி நான் செய்யலனா அவளுடைய காதல் அவ செத்ததுக்கு அப்புறம் ஒன்ன விடாது. நீ மனசு உடைஞ்சி போனா என்னால தாங்க முடியாது. இன்னைக்கு இந்த தர்பார்ல உனக்கும் அக்னி பரீட்சை தான் வீரா. அந்த மீனவ பெண் உன் மனைவியை நீ அலற விடணும். நானா? என்ன அதிர்ச்சி? காதல் அதிகமாயிடுச்சா இல்ல அம்மா மேல அன்பு குறைஞ்சிருச்சு? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இப்படி செஞ்சு செஞ்சு நான் சோர்ந்து போயிட்டேன். எனக்கு என் வாழ்க்கை திரும்ப வேணும். நான் முதல்ல வாழ்ந்த வாழ்க்கை. இதுல இருக்கிற கேள்விகளை தான் நீ தர்பார்ல அந்த மீனவ பெண் கிட்ட கேட்கணும். சந்திரகாந்தா வந்துட்டாமா? போலாமா? எனக்கு எதுவுமே தெரியல. யார் நீங்க? எனக்கு கண்ணு தெரியல. இப்படி கோமலித்தனமா பண்றத முதல்ல நிறுத்துங்க, இல்லனா கொன்னுடுவேன். போங்க, கிளம்புங்க வேலைக்கு. என்ன வேலை? இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் என்னோட உளவாளிகள்.